ஆகவே வெள்ளம் என்பதும் சரியான பொருளாக தெரியவில்லை. இந்த காலத்து அறிஞர் இளங்குமரனார் அவர்கள் ஓர் உரை சொன்னார். இந்த 2 உரைகளை காட்டிலும் அது நல்ல உரை. அவர் என்ன சொன்னார்? மட்பகை என்றால் புதைகுழி என்று சொன்னார். அது ஓரளவுக்கு பொருந்துகிறது. ஏன்? புதைகுழி எங்கே இருக்கிறது என்று தெரியாது, போனவர்களை அது வாங்கி கொண்டு விடும். ஆனால் அதுவும் கூட நிறைவான உரை அன்று. ஏனென்றால் எங்கே புதைகுழி இருக்கிறது என்பதை அறிந்து சொல்லுவார்கள். காவிரி படுகையில் அம்மா மண்டபம் அருகில் போவாதீர்கள், அங்கே புதைகுழிகள் இருக்கின்றன என்று அறிவுறுத்துவார்கள். உட்பகை அப்படி கண்டு அறிய முடியாத ஒன்று. உட்பகை ஒருவரை மாத்திரம் அழிப்பது அன்று. உட்பகை எங்கே இருக்கிறது என்று தெரியாது, எப்பொழுது வெளிப்படும் என்று தெரியாது, எவ்வளவு சேதாரத்தை விளக்கும் என்றும் தெரியாது. நிகழ்ந்த பின்னர்தான் இவ்வளவு சேதாரம் விளைத்ததா என்று அறுதியிட முடியும். மண்ணுக்கு 2 இயல்பு. ஒன்று மனிதனை தாங்குவது, இன்னொன்று மனிதனை வாங்குவது. மனிதனை தாங்குவது உறவு நிலை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. திருக்குறளில் ஒரு ஐயம் வந்தால் திருக்குறளை கொண்டே அதை தீர்க்க நாம் முயல வேண்டும். மனிதனை வாங்குவது என்ன? நிலநடுக்கம்தான். இங்கே மட்பகை என்பது மண்ணின் பகையாகிய நிலநடுக்கம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இன்னொரு காரணம் சொல்லுகிறேன். இங்கு மானத்தெரும் என்று ஒரு தொடர் வருகிறது. இந்த தொடர் தான் நமக்கு வெளிச்சம் தருகிறது. திருவள்ளுவர் இந்த மான என்ற சொல்லை எங்காவது கையாண்டிருக்கிறாரா என்றால், பெரிய ஒரு பொருளை சொல்லி அதைவிட பெரியது இது என்று உரைச்சி பொருளில்தான் மான என்ற சொல்லை கையாண்டிருக்கிறார். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. மலை பெரிது, அதைவிட நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் பெரிது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம் பெரிது, காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் பெரிது. இங்கே மானத்தெரும் என்றால் பெரிய ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதைவிட கேடு தரும். அப்படி பெரிய நிகழ்ச்சி எது? நிலநடுக்கம் தான். வள்ளுவர் காலத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதா? மணிமேகலையில் நிலநடுக்கம் ஏற்படுகிற குறிப்பை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். 3 ஊழிகள் என்று சொல்லுகிறோமே, ஆழி பேரலைகள் நிலநடுக்கத்தின் விளைவுகள். ஆகவே அந்த காலத்தில் நிலநடுக்கம் உண்டாகி இருக்கிறது. திருவள்ளுவருடைய அருள் நெஞ்சம் நிலநடுக்கம் என்ற சொல்லை சொல்லுவதற்கு கூட நடுங்குகிறது. திருநாவுக்கரசர் மண் கம்பமாகில் என்கிறார். திருவள்ளுவர் நிலநடுக்கத்தை வேறு வகையாக சொல்ல ஆசைப்பட்டு உட்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தெரும் என்கிறார். மட்பகை என்பதற்கு நிலநடுக்கம் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது என் பணிவான கருத்து. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, காலங்காலமாக ஒரு உரையை எல்லாரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் மதிக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர்கள் எல்லாம் கூட அப்படி எழுதியிருக்கிறார்கள். இது அமைச்சு என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய குறள். வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு 5 மாண்டது அமைச்சு. இங்கே 5 எங்கே இருக்கிறது? வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு 5 மாண்டது அமைச்சு. பழைய உரையாசிரியர்கள் 2 பிரிவினர்களாக இருக்கிறார்கள். இந்த உரையை பொறுத்தவரை ஒரு பகுதி உரையாசிரியர்கள் வன்கண், குடி, காத்தல், கற்றறிதல், ஆழ்வினை என்று 5ஆக பகுத்தார்கள். வன்கண், குடி, காத்தல், கற்றறிதல், ஆழ்வினை 5ஆக்கினார்கள். குடி காத்தல் என்பதற்கு குடியை காத்தல், குடிப்பிறப்பு, காத்தல் குடியை காத்தல்
என்று விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஏன் பிரிக்க வேண்டும்? மீண்டும் அதையே கூட்டி குடி காத்தல் என்று எழுத வேண்டும்? ஒருவர் எதை என்று செயற்படு பொருள் இல்லாமல் ஒரு வினையை சொல்லுவாரா? எதை காக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? காத்தல் என்றால் எதை என்ற வினா தொக்கி இருக்கிறதே, அது ஒரு முழுமையான கருத்தை அறிவிக்கிறதா? ஆகவே வன்கண் குடி காத்தல் என்று பிரித்தது குடி குடிச்சிறப்பு, காத்தல் குடியை காத்தல் என்று பிரிப்பது பொருந்தாது. இது இப்படி நான் கருதவில்லை, இன்னொரு பகுதியினர் உரையாசிரியர்கள் கருதியிருக்கிறார்கள். பேராசிரியர் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு என்ற அந்த மெய்ப்பாட்டியல் சூத்திரத்திற்கு உரை எழுதுகிற பொழுது இந்த குறளை எடுத்து காட்டி இப்படி பிரித்திருக்கிறார். அவர் எப்படி பிரித்தார்? வன்கண் குடிகாத்தல் கற்றல் அறிதல் ஆழ்வினையோடு, கற்றறிதல் என்பதை கற்றல் அறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டதமைச்சு என்று எழுதியிருக்கிறார். இது பொருத்தமா? கற்று என்பது வினையச்சம், அறிதல் என்பது தொழிற்பெயர். வினையச்சமாக இருந்தால் உம்மை விரிக்கலாம். கற்றும் கேட்டும் பேசியும் வளர்ந்தான். கற்றல் கேட்டல் பேசல் அறிவு வளர்ச்சிக்கு துணை புரிவன என்று வினையச்சமாக இருந்தாலும் உம்மை விரிக்கலாம், தொழிற்பெயராக இருந்தாலும் உம்மை விரிக்கலாம். ஒன்று வினையச்சமாகவும் மற்றொன்று தொழிற்பெயராக இருக்கும் பொழுது உம்மை விரிப்பதற்கு வாய்ப்புண்டா? கற்று என்பது காரணமாகவும் அறிதல் என்பது காரியமாகவும் அமையவில்லையா? அதனால் கற்றல் அறிதல் என்று உரை எழுதுவதும் பொருந்தாது. ஆனால் இன்றைய வரைக்கும் உரையாசிரியர்கள் எல்லாம், நம்முடைய பேராசிரியர் மூவா உள்ளிட்ட உரையாசிரியர்கள் கற்றல் அறிதல் என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். அந்த குறளில் ஒரு சிக்கல் வந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உரை எழுத வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், சரி பரிமேலர்கள் எழுதியிருக்கிறார் அல்லது மற்ற உரையாசிரியர் பரிமேலர்கள் சரியாக எழுதவில்லை என்றால் மணக்குழ அவர் எப்படி எழுதியிருக்கிறார் என்று பார்த்து பிரித்திருக்கலாம். ஆனால் இது ஒரு அருமையான குறள். குறளை கொண்டே இதற்கு நாம் விடை காணலாம். திருவள்ளுவர் 5 என்ற சொல்லை எவ்வாறு கையாளுகிறார் என்று பார்த்தால் நமக்கு தெரிந்துவிடும். திருவள்ளுவர் சொன்னால்தான் அவர் சொல்லக்கூடிய 5 என்பது என்ன என்று நமக்கு விளங்கும். அப்படி சில இடங்கள் உண்டு. சூதினாலே 5 கேடுகள் உண்டாகும். உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி 5 அடையாவாம், ஆயம் கொளின். இப்படி ஒரு குறள். திருவள்ளுவர் சொன்னால்தான் உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி 5 என்று நமக்கு தெரியும். அதுபோல அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை 5 சால்பு ஒன்றிய தூண். திருவள்ளுவர் சொன்னால்தான் அன்பு, கண்ணோட்டம், வாய்மை எல்லாம் நமக்கு தெரியும். அன்பு, நாணம், ஒப்புரமை, ஒப்புரவு, வாய்மை, கண்ணோட்டம். இல்லை என்றால் வேற ஏதாவது ஒன்று போட்டுருவோம். அப்ப சில குறட்பாக்களில் 5 சொல்லி தொகை சொல்லாக 5 என்பதை திருவள்ளுவர் குறிக்கிறார். வேறு சில இடங்களில் 5 என்ன என்று விரிக்காமல் 5 என்பதை மாத்திரம் குறித்து விட்டு போகிறார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். 5 என்ன சொல்லாமலே தெரியும், மெய்வாய் கண் மூக்கு செவி என்று. 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான். இல்லையா? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின்